வணக்கம் மக்களே! தமிழ் ட்ரேடிங் 0 டூ ஹீரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கான காணொளியில நம்ம விப்பிள் ஆர்கானிக்ஸ், அதுக்கப்புறம் ஏபி இன்ஃப்ரா பில்ட் இந்த கம்பெனிஸோட ரைட்ஸ் இஷ்யூவ பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ரைட்ஸ் இஷ்யூன்னா என்னன்னா, ஒரு கம்பெனி ஃபண்ட் ரெய்ஸ் பண்றதுக்காக அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூடுதலா சில பங்குகள மலிவான விலையில குடுப்பாங்க. இது மூலமா கம்பெனிய நிதி திரட்டிக்க முடியும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இது பெனிஃபிட்டா இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் கண்டிப்பா சில விஷயங்கள செஞ்சாகணும். ரைட்ஸ் இஷ்யூ ஒரு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா. அப்படி ஒரு வேலை செய்யலைன்னா அவங்க நஷ்டமடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல விப்பிள் ஆர்கானிக்ஸோட ரைட்ஸ் இஷ்யூ பத்தி பார்த்துடலாம். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 255 crores. இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட டோட்டல் ஒர்த் 20.41 crores. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 44,37,291 ஷேர்ஸ் டோட்டலா கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு வேறொரு காணொளியில நான் தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 10th மார்ச். 10th மார்ச் மண்டே வருது. அப்படின்னா நாளைக்கு ஃப்ரைடே யாரெல்லாம் இந்த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்க இந்த ரைட்ஸ்க்கு எலிஜிபிள். ரைட்ஸ் இஷ்யூவோட பிரைஸ் 46 rupees ஒரு ஷேருக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு 3 ஷேர்ஸ்க்கும் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 10. அப்படின்னா ஸோ ஃப்ரைடே யாரெல்லாம் இந்த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றீங்களோ ஒவ்வொரு 3 ஷேர்ஸ்க்கும் ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா 21st மார்ச். க்ளோசிங் டேட் 2nd ஏப்ரல். ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட் 26th மார்ச். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ரைட்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பல அப்படின்னா 26th மார்ச்சுக்குள்ள அவங்க இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை மார்க்கெட் பிரைஸ்க்கு வித்துடலாம். அதோட மார்க்கெட் பிரைஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகும்னா, ஸோ 21st மார்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரேடிங் டேவோட க்ளோசிங் பிரைஸ், நார்மல் ஷேரோட க்ளோசிங் பிரைஸை வச்சு தான் இது டிட்டர்மைன் ஆகும். ஸோ விப்பிள்க்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 198க்கு க்ளோஸ் ஆகுதுன்னா விப்பிள் ஆர்கானிக்ஸ், ஸோ ரைட்ஸோட ப்ரைஸ் 46ன்னு இது அப்டேட்டட் வேல்யூ 46ன்னு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 152. ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு தான் இந்த ப்ரைஸ் டிட்டர்மைன் ஆகும். ஸோ ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஒரு வேளை 152ன்னு வந்துச்சுன்னா அதை நீங்கள் விற்றுக்கலாம். ஆல்ரெடி இந்த ஷேர்ஸ் வச்சிருக்காதவங்க இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வாங்கிக்குவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸும் வாங்கிக்கலாம். அவங்க எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வேணும்னு எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்றாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸும் வாங்கிக்குவாங்க. நான் ஷேர் ஹோல்டர்ஸும் இது வாங்கிக்குவாங்க. ஒருவேளை இந்த ரைட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் 21st மார்ச்ல இருந்து 2nd ஏப்ரலுக்குள்ள என்னைக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னா அவங்களுக்கு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் எலிஜிபிலிட்டி ரேஷியோ வச்சு கிடைச்சிரும். ஸோ அவங்க இன்டர்நெட் பேங்கிங் மூலமா கூடுதலா ஒரு ஷேருக்கு 46 rupees அதை மட்டும் கொடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டா போதும். எப்படி ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரைட்ஸ் இஷ்யூங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஷேர் ஹோல்டர்ஸா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வாங்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் வேணுமோ அத்தனை ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வாங்கிட்டு கூடுதலா ஒவ்வொரு ஷேருக்கும் 46 rupees அவங்க பே பண்ணி அவங்க வாங்கிக்கணும். அடுத்ததா ஏபி இன்ஃப்ரா பில்ட் இவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ பத்தி பார்த்துடலாம். இவங்களோட மார்க்கெட் கேப் 420 crores. ரைட்ஸ் இஷ்யூவோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 39.92 crores. இஷ்யூ சைஸ் 1,06,46,489 ஷேர்ஸ் டோட்டலா தராங்க. இது ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ரெக்கார்ட் டேட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10th மார்ச். இதுவும் அதே தான். ஸோ ஃப்ரைடே யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் இந்த ரைட்ஸ்க்கு எலிஜிபிள். ரைட்ஸ் இஷ்யூவோட பிரைஸ் 37 rupees 50 paise ஒரு ஷேருக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் எலிஜிபிள் ஃபார் எவ்ரி 5 ஷேர்ஸ். அதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச் 10th. அப்படின்னா ஃப்ரைடே யாரெல்லாம் இந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்றீங்களோ ஒவ்வொரு 5 ஷேர்ஸ்க்கும் ஒரு ஷேர் அவங்களுக்கு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிடைக்கும். இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் டேட் 7th ஏப்ரல்.
க்ளோசிங் டேட் வந்து 25th ஏப்ரல். ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த தேதிங்களுக்குள்ள வந்து எப்ப வேணாலும் இந்த ரைட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 15th ஏப்ரல். அப்படின்னா வந்து ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் 15th ஏப்ரல்குள்ள வந்து அவங்களோட ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து வித்துக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகுங்கிறது வந்து ப்ரீவியஸ் ரைட்ஸ் இஷ்யூலேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வந்து வாங்கணும். கூடுதலாக வந்து அவங்க 37.5 ருபீஸும் சேர்த்து இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ரைட்ஸ் இஷ்யூ செக்ஷனில் அப்ளை பண்ணணும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.